வி தமிழ் பார்வையாளருக்கு வணக்கம். மகாவிஷ்ணு என்பவர் சமீபத்தில் கைதாகியிருந்தார். இந்த மூடநம்பிக்கை பேச்செல்லாம் பேசி அது குறித்து பேசுவதற்காக நம்முடைய வளவன் இணைந்திருக்கிறார். வளவன் வணக்கம். வணக்கம். இந்த மகாவிஷ்ணு அவருடைய கைது, அதுக்கு பின்னாடி இப்போ என்னெல்லாம் நடக்குது, அதோட பற்றின ஒரு அப்டேட் சொல்லுங்கள். மகாவிஷ்ணு, அதாவது பரம்பொருள் மகாவிஷ்ணு அப்படிங்கிறவர் தான் இங்கே அசோக் நகர், சைதாப்பேட்டை பள்ளிகள் எல்லாம் மிக மோசமாக பேசி, அதாவது அறிவியலுக்கு புறம்பாக மாணவர்களிடம் குற்ற உணர்ச்சி தூண்டக்கூடிய வகையில் அவங்களுடைய கடந்த கால பூர்வ ஜென்ம அந்த இதெல்லாம் பேசி கைதாக இருக்கிறார். அந்த கைது நடவடிக்கை சரியா அப்படிங்கிற மாதிரியான விவாதத்தை ஒரு பக்கம் பாஜகவினர் ராஜா போன்றவர்கள் முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் சீமான் போன்றவர்கள் அந்த கேள்வி எழுப்புறாங்க. இதை ஒரு சைடு வச்சுக்கலாம். முதல்ல அவரை கைது பண்ணி கூப்பிட்டுட்டு போன பிறகு போலீஸே அப்படியே அதிர்ந்து போகக்கூடிய அளவுக்கு அவர் பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார். அவர் கடந்த காலத்தில் என்னவெல்லாம் செய்திருக்கிறார், இப்படியெல்லாம் இருந்திருக்கிறார் என்பது குறித்து பல ஆதாரங்களும் அடுத்தடுத்து வெளியாகிட்டு இருக்கு. முதல்ல போலீஸ் கேட்டப்ப அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். காவல்துறை அதிகாரிகள் அவரை கைது பண்ணி கூப்பிட்டுட்டு போகிறாங்க. சைதாப்பேட்டை காவல் நிலையத்திலேருந்து தான் அவங்க தரப்பில் தான் அவரை கூப்பிட்டு போனதாக சொல்லப்படுது. அவங்க பார்த்திங்க அப்படின்னா இவரை கூப்பிட்டு போய் விசாரிக்கிறாங்க. ஏன் இப்படி பேசுனீங்க, என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, சித்தர் சொன்னார், நான் பேசினேன் அப்படின்றாரு. சித்தர் அதாவது இதில் ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று ராஜா போன்றவர்கள் சொல்லக்கூடிய, அல்லது திரு ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள் வலதுசாரிகள் சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சித்தர் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிறார், இவர் அதை கோட் பண்ணார், அவங்க சொன்னதை இவர் சொல்லி காட்டினார்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஆனால் மகாவிஷ்ணு சொல்லக்கூடியது, நீ நாளைக்கு இதெல்லாம் பேசணும், முந்தின நாள் நைட்டு என் கனவுல சித்தர் சொன்னார் அப்படின்னு சொன்னதாக செய்திகள் கசிய விடப்படுகிறது மீடியாவுக்கு. பெரும்பாலும் போலீஸ்காரங்க மூலயமா தான் கசிய விடப்படக்கூடியதாக இருக்கும். இது கொஞ்சம் அப்படியே வைரலாக பரபரப்பாயிடுச்சுங்கிறதுனால சில வேளையில் அவங்க தரப்பில் பிளான்ட் பண்ணுவாங்க. ஒருவேளை மகாவிஷ்ணு வெளியில் அவராக சொல்கிற வரைக்கும் இது நம்ம கிராஸ் செக் பண்ண முடியாது. பட் மீடியா ரிப்போர்ட்ஸாக இருக்கக்கூடியது, முதல் நாள் நைட்டு என் கனவுல நான் சித்தர்கிட்டலாம் பேசுவேன், அவங்க சொன்னது தான் நான் சொன்னேன் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார். இது வேலை எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இரு தரப்பும் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட அது எப்படின்னா, மேலேருந்து ஒரு உத்தரவு வந்தது, ஆண்டவன் சொல்லுவான் அருணாச்சலம் செய்வாங்கிற மாதிரி சித்தர் முதல் நாள் சொன்னார், நான் அடுத்த நாள் பேசினேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களாகத்தான் அது நகர்ந்து கொண்டிருக்கிறது. இது அடிப்படையில் 14 நாள் ரிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் இது பெயில் கிடைக்கக்கூடியதான். போட்டிருக்க வழக்கில் 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த 5ல் 1 கூட பெயில் கொடுக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய நான் பெயிலபிள் வழக்கு கிடையாது. ஜாமீனுக்கு அவர் அப்ளை பண்ணால் அவருக்கு ஜாமீன் கிடைக்கும், அதில் எந்த விதமான தடைகளும் கிடையாது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். இது ஃபார்முலான ஒரு அரெஸ்ட், அதுக்கான என்கொயரிங்கிற மாதிரி போதே தவிர எனக்கு தெரிய அவர்கள் இது வரைக்கும் லீகலாக ஒரு சப்போர்ட், ஒரு லீகல் செல், ஒரு அட்வைசர்ஸ், வழக்கறிஞர்கள் இந்த மாதிரிலாம் எதுவும் பெருசாக வச்சில்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இருந்திருந்தால் இவரை ரிமாண்ட் பண்ண அடுத்த நாள், மேபி திங்கக்கிழமையை கூட ரிமாண்ட், சனிக்கிழமை அவரை கூப்பிட்டு போகிறாங்க, சனிக்கிழமை முடிவு திங்களே ஹைகோர்ட்டில் மூவ் பண்ணியிருந்தால் கூட உங்களால் குறிப்பிட்ட அளவுக்கு நீங்கள் பெயிலுக்கான தொகையை கட்டிட்டு வெளியில் வந்திருக்க முடியும். பட் அதை கூட பண்ணுற அளவுக்கு பேக்ரவுண்ட் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஒரு லீகல் சப்போர்ட் இதுக்கப்புறம் தான் லீகல் எய்ட் ரெடி பண்ணுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. இப்போ இவர் மீது பதியப்பட்ட வழக்குகள் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா 4 வழக்குகள் நம்முடைய பழைய சிஆர்பிசியில் போடாமல் இப்போ கொண்டு வரப்பட்ட பாரதிய நியாய சம்ஹிதா பிஎன்எஸ்ல 4 செக்ஷன்ஸ் போட்டிருக்கிறாங்க. அது கூட கூடுதலாக, ஏன்னா இந்த 4 செக்ஷனுமே ரொம்ப பொதுப்படையான செக்ஷன் தான். நீங்கள் இரு பிரிவினரிடையே வன்முறையை தூண்டுவது, அல்லது ஒரு பிரிவினரை தவறாக சித்தரிப்பது, அதன் மூலமாக சமூக பதற்றம், ஒருவரை பிறந்த இடத்தின் காரணமாகவோ, ஜாதியின் காரணமாகவோ, மதத்தின் காரணமாகவோ, பாலினத்தின் காரணமாகவோ, இன்ன பிற பிரிவினைகளை காரணம் காட்டி அவர்களை வேறுபடுத்தி காட்டுவதாக இழிவுபடுத்துவது, இப்படியானதெல்லாம் பிளைனான செக்ஷன்ஸு. நீங்கள் யார் மேலே வேணாலும் இந்த மாதிரியான வழக்குகள், அதாவது எந்த நோக்கத்துக்கு பேசினாலும் நோக்கத்தோடு செஞ்சா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதில் கேஸ் போடலாம். அதிகபட்சம் 6 மாதத்துலேருந்து 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் வரைக்குமான தண்டனைகள்லாம் அந்த செக்ஷன்ஸில் இருக்குது. பட் இது 4 ப்ரூவ் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா டாக்டர் சங்கர் அவர்கள், மரியாதைக்குரிய முனைவர் ஆசிரியர் சங்கர் அவர்கள் அவர் பேசியது என்பது, ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகளையும் அவர் இழிவுபடுத்திட்டார்னு எடுக்க முடியுமா, அவரோட காரசாரமாக அந்த நடந்த டிபேட் அப்படிங்கிறது அது தனி மனிதரை இழிவுபடுத்தினாதான் ஆகும்னு ஒரு லீகல் ஸ்டாண்டை ஒருவேளை எடுக்க வாய்ப்பு இருக்குது. பட் அதற்கு முன்பாக மாற்றுத்திறனாளியாக பிறப்பதற்கான காரணம்னு ஒன்று சொன்னார் இல்லையா, அதை நீங்கள் அவர் உள்நோக்கத்தோடு கொண்டு வந்தார் அப்படிங்கிற தியரிக்குள்ளே வைக்க முடியும். இது லீகலாக கோர்ட்ஸ் முடிவு பண்ண வேண்டியது. பட் அந்த 5ஆவதாக சேர்த்திருக்கக்கூடிய பிரிவு, த ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி ஆக்ட் 2016 இயற்றப்பட்ட, சட்டமாக்கப்பட்ட மாற்றுத்திறனாளர்களுக்கான உரிமைகள் அப்படிங்கிற சட்டத்தில் செக்ஷன் 92, அதில் செக்ஷன் 3யும் சரி 92வும் சரி, இது ரெண்டுமே அவர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படுகிற கொடுமைகள் இருக்கு இல்லையா, அதுக்கு எதிரான
சிறப்பு சட்டம் தான் அந்த கம்ப்ளீட்டான சட்டமே. இதில் 92A வச்சு நம்ம பார்க்கும்பொழுது அதில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறைந்தது 6 மாதத்திலிருந்து அதிகபட்சம் 5 ஆண்டுகள் வரைக்கும் தண்டனை கொடுக்கலாம், ஃபைன் கொடுக்கலாம், கொடுக்காமலும் போகலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. தனிப்பட்ட அதாவது நீங்கள் வார்த்தைகளாலோ செய்கைகளின் மூலமாகவோ அல்லது அட்டாக்காகவோ பர்சனலாக ஃபிசிக்கலாகவோ இது எந்த வகையில் ஒருவரை இழிவுபடுத்தினாலும் தாக்கினாலும் தரக்குறைவாக பேசினாலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்கள் மேலே வழக்கு பதிவு பண்ணி உள்ளதுக்கு போட முடியுங்கிறது தான் அதனுடைய அடிப்படை. என்னென்னா இது லீகலாக நீங்கள் அதை கொண்டு போய் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் வேணாலும் ஆகலாம். அது வரைக்கும் ஜெயிலில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அண்டர் ட்ரையலாக கூட இருக்க வேண்டாம். இது 14 நாள் கழித்து அவருக்கு பெயில் கிடச்சி வெளியே வருவாருங்கிறது. ஆனால் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைப்பதற்கான வழிவகை உள்ள வழக்குகள் பாய்ந்திருக்கிறது. அந்த செக்ஷன்ஸில் வழக்கு பாய்ஞ்சிருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும். இப்போ கூடுதலாக இந்த ஒரு பேச்சை வைத்து தமிழ்நாடு முழுக்க எனக்கு தெரியுது ஒரு 3 அல்லது 4 இடங்களில் பல்வேறு மாற்றுத்திறனாளர்கள் அல்லது அவங்களுடைய சங்கத்தின் சார்பாக வழக்குகள்லாம் வந்திருக்கு. நம்ம லீகலாக பார்க்கும்போது அதை ஒரே ஒரு பேச்சுக்காக இத்தனை வழக்குகள்னும் போது எல்லாத்தையும் கிளப் பண்ணி ஒரே இடத்துல விசாரணை நடத்த சொல்லி கேட்கலாம். அதுக்கான சட்ட உரிமை எல்லாருக்கும் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 3 அல்லது 4 மாநிலங்களில் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் அவர் சனாதனத்தை இழிவாக பேசினார், வழக்கு போடப்பட்டது. அவர் உச்சநீதிமன்றம் போகிறார், எல்லா வழக்கையும் ஒன்றா சேர்த்து எங்களுக்கு கிளப் பண்ணி கொடுங்க, ஒரே பேச்சுக்கு நீங்கள் பல இடத்துல போட முடியாது அப்படின்னு அவர் கேட்குறாரு. இன்னொரு உதாரணம் எடுத்தால் கடந்த காலத்தில் குஷ்பு அவர்கள் கருப்பு குறித்து ஒரு பேட்டியில் பேசினாங்க அப்படிங்கிறதுக்காக அவர்கள் பெண்களை இழிவுபடுத்திட்டாங்கன்னு தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் வரைக்கும் போடப்பட்டது. அதெல்லாம் போய் ஹைகோர்ட்டுக்கு போய் கிளப் பண்ணி ஒரே வழக்காக விசாரின்னு அவங்க கேட்டாங்க, நீதிமன்றம் கொடுத்தது. இன்றைக்கி சவுக்கு சங்கர் கேஸ் வரைக்கும் கூட ஒரு யூடியூப் பேட்டிக்காக இத்தனை வழக்குகள் 12 வழக்கு 13 வழக்கு நீங்கள் போடக்கூடாது, போட முடியாது, அதை கிளப் பண்ணுறதுக்கான உரிமை இருக்குன்னு இன்றைக்கி உச்சநீதிமன்றம் பேசுகிறது. இந்த வாய்ப்பு இவருக்கும் உண்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ அரசு தரப்பில் ஒரு வேளை இதை புஷ் பண்ணணும் அப்படின்னா சீக்கிரமாக விசாரணையை நடத்தி முடித்து கோர்ட்டில் அவர் பேசியதற்கான விஷயங்களை தண்டனை உறுதிப்படுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கறதுங்கிறது தான் இவங்களால் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். ஆனால் ஒரு ட்ரையல் கோர்ட்டில் நீங்கள் மூவ் பண்ணுறீங்க, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்னா அதுக்கப்புறம் ஹைகோர்ட் இருக்குது, அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் இருக்குது. அது எந்த லெவலுக்கு போனாலும் சரி அரசாக நீங்கள் உங்களால் ரொம்ப நாள் இவரை ஜெயிலில் வச்சுக்க முடியாது, வச்சுக்கணும்னு நினைக்கிறது தவறும் கூட அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. குற்றத்தை நிரூபித்து தண்டனை வாங்கி கொடுத்துட்டு போங்க அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஜெயிலுக்குள்ளே இருப்பது அப்படிங்கிறது அடுத்த கட்டமாக அரசியல்வாதிகளுக்கு ஒரு மிகப்பெரிய தீனியாக மாறி தான் பார்க்கணும். ஹெச் ராஜாவில் தொடங்கி அர்ஜுன் சம்பத்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ராமதாஸ் சொன்ன மாதிரி அண்ட நடுடங்க ஆகாசம் கிடுகிடுங்கிற லெவலில் தமிழ்நாடு தழுவிய ஒரு அறப்போராட்டம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாப்புல. இந்து மக்கள் கட்சி தமிழ்நாடு முழுக்க போய் போராடும் போது தான் எல்லா இடங்கள்லையும் அவர்கள் மகாவிஷ்ணுவை விடுதலை செய்ய கோரி நாங்கள் போராடுவோம் இறுதி வரை போராடுவோங்கிற மாதிரி அவர் ஒரு ப்ரெஸ் மீட் எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. பட் இது அவ்வளோதான், ஒரு 2 நாள் 3 நாள் ஓடிச்சு, இது அதோட ஆகிடும். ஏன்னா இதில் ஃபர்தராக அடுத்தடுத்து வர்றதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறதான் பார்க்குறோம். பட் இந்த சூழலில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக அது கிட்டத்தட்ட 2014-15 அந்த வாக்கில் இந்த ரெயின் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏமாற்று வேலை செய்து பலரிடமும் பணத்தை வாங்கி சுருட்டிட்டு போன ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தோடு இவர் தொடர்பு பட்டிருக்கிறார். இவரோட பார்ட்னர்ஸாக இருந்த ஒருவர் மர்மமான முறையில் இறந்து போயிருக்கிறார். அவர் மக்கள்கிட்ட பல அளவுக்கு பணத்தையும் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சார்ஜ் வருது. ரெயின் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு டயப் கியூர், சர்க்கரை வியாதிக்கு நாங்கள் மருந்து கண்டுபிடிச்சிருக்கோம், இதை சாப்பிட்டா உங்களுக்கு குறைஞ்சிரும் அப்படின்னு சித்த மருத்துவத்தின்படி நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம்லாம் சொல்லி இவர் 10வது படிச்சிருக்காப்புல. இவர் கூட இருந்த மற்றவங்களாம் என்ன பண்ணாங்க, ஜெயராம் பாபுன்னு ஒருத்தர் இருந்தார், அதே போல் ஏழ்மலை நினைக்கிறேன், இன்னொருத்தவங்கெல்லாம் இருந்தாங்க. இதில் ஒருவர் இறந்துட்டார், மற்ற 2 பேர் இன்னமும் இவர் கூட தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க மக்கள். அதாவது நாங்கள் இந்த மாத்திரையை கண்டுபிடிச்சிருக்கோம், அந்த மாத்திரையோட விலை வந்து 10 பைசா, இதை நாங்கள் ₹1 விற்கிறோம், அப்போ உங்களுக்கு 10 மடங்கு உற்பத்தி செலவு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் அதை 10 மடங்கு அதை நாங்கள் 1 மாதத்துலேயே ஆக்கி கொடுத்துருவோம், நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுத்தா 10 லட்சம், இந்த ரேஞ்சுக்கெலாம் பலர்ட்டையும் பணத்தை வாங்கிட்டு பல கோடிகளை சுருட்டிட்டு அவங்க தலைமறை ஆகிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சார்ஜ் இருக்குது. அதில் சம்மந்தப்பட்ட நபர் அதில் ஹெட்டாக இருந்தவர் மர்மமான முறையில் இறந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேஸ் இருக்குது. அந்த வழக்கு, அந்த கொலை வழக்கு இன்னும் நிறைவு வராமல் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறாங்க. இதே போல் பல இடங்களில் சீட்டிங் பண்ணி ஸ்கேம் பண்ணி இவங்க பணத்தெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளெல்லாம் இப்போ கிளம்பி வருது. உள்ளே போன பிறகு ஒவ்வொரு கேஸாக வெளியிலேருந்து அடுத்தடுத்து வரக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது. அதில் உண்மைத்தன்மை என்ன,
அது சம்மந்தப்பட்டவங்க இவங்க தானே. ஏன்னா அவங்களோட இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அவங்க கூட பரவலாக வைரலாக பகிரப்படுது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ மகாவிஷ்ணு கடந்து வந்த பாதையில் என்னென்ன விஷயங்கள் இருந்திருக்கிறது அப்படிங்கிறத மேபி இதுக்கப்புறம் விசாரிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. பட் இதெல்லாம் அரசு ஒரு தனிநபரை மட்டும் இப்படி டார்கெட் பண்ணி பண்ண முடியுமா? சிறப்பு குழுக்கள் போடக்கூடிய அளவுக்கு இது பெரிய கேஸாங்கிறது மற்றும் ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ இதை அடுத்தடுத்து நம்ம பார்க்கும் பொழுது பள்ளிக்கல்வித்துறையினுடைய செயலாளர் இயக்குனர் திரு கண்ணப்பன் அவர்கள் 3 நாட்கள் டைம் எடுத்து விசாரிச்சிட்டாரு. சைதாப்பேட்டை ஸ்கூல், அசோக் ஸ்கூல் நேரடியாக விசாரிச்சிருக்காரு. சிஇஓ வந்துச்சு, விசாரணை நடந்திருக்கு. பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளை கூப்பிட்டு தமிழ்நாட்டினுடைய தலைமை செயலாளரும் கூட விசாரணை நடத்தியிருக்காரு. ஐ திங்க் முருகானந்தம் நினைக்கிறேன், அவர் ஒரு விசாரணை நடத்தியிருக்காரு. ஸோ ஐஏஎஸ் அவர்கள் இவங்கெல்லாம் நடத்தக்கூடிய எல்லா அறிக்கையும் தயாராகிட்டு இருக்கு. இது ஆல்டுகெதராக போகும்போது இதுக்கப்புறம் வர்றவங்க இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்ஸை தான் பார்க்க முடியுது. ஆனால் இதுக்கிடையில் இன்றைக்கி காலையில் வேறு ஒரு சர்ச்சை ஒன்று வந்திருக்கு. அதுவும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்ததுங்கிறதுனால இதுக்கு சம்மந்தம் இல்லைனாலும் நம்ம அதை பதிவு பண்ணி விட்டுருக்கு. ஏன்னா பள்ளிக்கல்வித்துறையில் சிஸ்டமிக்காக பல பிரச்சனைகள் அடுத்தடுத்து ரைஸ் ஆகுது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். அதில் ஒரு விஷயந்தான், சிவகங்கையில் அமைச்சர் உதயநிதி அவர்கள் இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாரு. இன்றைக்கு அல்லது நாளைக்கு பங்கேற்க இருக்கிறார். அப்படி பங்கேற்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு நம்ம பந்தல் போடுவது, இதெல்லாம் கடகால் போடுறது, மற்ற இதெல்லாம் இந்த கோல்லாம் உண்ணுவாங்க இல்லையா, அதை வந்து சிறுவர்கள், பள்ளி சிறுவர்களாக இருக்கலாம், சின்ன பசங்க தோளில் சுமந்து நல்லா நீட்டான குச்சி எடுத்துகிட்டு ஒரு 6-7 பேர் சேர்ந்துட்டு அந்த குச்சை தூக்கிட்டு போய் அங்கே பந்தல் போடுறது அந்த வேலைகளுக்கு பயன்படுத்தப்படுவதற்கான வீடியோ இன்றைக்கு காலையில் வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. ஸ்கூல் மாணவர்கள் ஜெர்சியோட, நம்ம ஸ்போர்ட்ஸ்க்கான ஜெர்சி இருக்கும்ல ஒரே கலரில், இது அப்படி ஜெர்சியோடு இருக்கக்கூடிய பயிற்சியில் இருக்கக்கூடிய மாணவர்களை பயன்படுத்தி இதை போடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ இன்றைக்கி காலையில் வருது. அப்போ நீங்கள் இதற்கு முன்பாக, சில நாட்களுக்கு முன்பாக பள்ளியில் வந்து கழிவறையை பிள்ளைகளை வைத்தே கழிவு செய்தார்கள், அதை வந்து தூய்மைப்படுத்துவதற்கு பள்ளியில் படிக்கிற பிள்ளைகளையே பயன்படுத்தினார்கள்னு ஒரு தலைமை ஆசிரியர் மேலே புகார் வந்தது. இது அங்கொன்றும் இங்கொன்றும் நம்ம பார்த்தாலும் கூட அப்போ அந்த பிள்ளைகளுக்கான ஸ்பேஸ் நீங்கள் இவ்வளவு செஞ்சு தொடர்ந்து நீங்கள் கல்விக்காக செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் ஒரு விஷயத்தில் அடிபட்டு போகுது அப்படின்னா இதை முறைப்படுத்துறதுக்கான அமைப்பு இல்லை அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் இன்றைக்கு ஆசிரியர்கள் அரசுக்கு எதிராக போராட்டம் தெரிவித்திருக்கிறார்கள். சென்னையிலலாம் போராட்டத்துக்கு போனவங்களுக்கு சென்னையில் மெமோ கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற செய்தியை இப்போ நம்ம பார்க்க முடியுது. அப்போ நீங்கள் ஒரு அமைச்சராகவே மூவ் பண்ணும் பொழுது உங்களுடைய துறையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள், அடுத்த நிலையில் இருக்கிறவர்கள் அமைச்சர்கள்கிட்ட கட்டுப்பட்டு இருக்கிறார்களாங்கிற கேள்வியை நம்ம பள்ளிக்கல்வித்துறையில் எழுப்பணுமோ அப்படிங்கிற ஒரு பார்வை வருது. அதை நம்ம ஒதுக்கியும் தள்ளிட முடியாது, முழுமையாக ஏற்றுக்கவும் முடியாது. அப்போ முறைப்படுத்துவதற்கு இன்னும் பல வேலைகள் இருக்குது. இது ஒரு பக்கம்னு பார்த்தா நம்ம இவரை சொல்கிறோமா, அந்த பக்கம் சபரிமாலான்னு சொல்லிட்டு இதற்கு முன்பாக அவங்க பள்ளியில் கல்வியில் தான் ஆசிரியராக இருந்தாங்க. நீங்கள் ஆரம்ப பள்ளியில் அதுக்கு அடுத்த நிலையில் இருந்த ஆசிரியர் அவங்க என்ன பண்ணுறாங்க, அனிதா நீட்டுக்காக இறந்த பிறகு தன்னுடைய வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு நான் நீட்டுக்கு எதிராக தமிழ்நாடு முழுக்க போய் போராட போகிறேன், அதுக்கு எதிராக மாணவர்களை திரட்ட போகிறேன் அப்படின்னு நகர்ந்தாங்க. சபரிமலா ஜெயகாந்தன் இருந்தாங்க. இப்போ அவங்க இடைப்பட்ட காலத்தில் அவங்களுக்கு இஸ்லாத்தின் மீது நம்பிக்கை வந்து அவங்க இஸ்லாமியராக மாறி ஃபாத்திமா சபரிமாலா அப்படின்னு ஊராக போய் இந்த மாதிரி பிள்ளைகளை சந்தித்து பாலியல் சிண்டலுக்கு எதிராக நான் பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஆனால் அவங்க பேசக்கூடியதுமே அடிப்படையில் நீங்கள் பல வகையில் பார்த்தீங்க அப்படின்னா அது அடிப்படைவாதமாக பாலியல் சிண்டல்லேருந்து பாதுகாத்துக்கணும் அப்படின்னா பெண் பிள்ளைகளுக்கு தான் விழிப்புணர்வை ஏற்படுத்தணுங்கிற ஒரு ஆங்கிள்குள்ளே போயிட்டு திரும்ப அது மத அடிப்படைவாதத்தை நோக்கி நகருது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. இப்போ இவங்க பார்த்தா நாமக்கல்லில் தொடங்கி ஊராக ஸ்கூல்ஸ்லாம் போய் அவங்க பிரச்சாரம் பண்ணுறது அவங்களே பகிர்றாங்க. ஒரு பெண் வந்து பாட்டு பாடி, அதாவது ஸ்கூல் படிக்கிற பிள்ளை சினிமா பாட்டு ஏதோ ஒன்று பாடி ரீல்ஸ் ஏதோ போட்டு வைரல் ஆகிடுச்சு. உடனே அது வந்து இது சரியானதா, இது முறைப்படுத்தக்கூடியதா, இப்படிப்பட்ட பாடல்களை குழந்தைகள் பாடலாமா, குழந்தைகள் முதல்ல பாடலாமா, பெண் பிள்ளைகள் பிள்ளைலாம் பாடி வெளியில் விட்டால் அது வைரல் ஆச்சு அப்படின்னா அது பலருக்கும் உங்கள் மேலே வந்து வெவ்வேறு விதமான பார்வைகள் வருமேன்ற ரேஞ்சுக்கு கொந்தளிச்செல்லாம் வீடியோ விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு பிற்போக்குத்தனமான விஷயங்களே அவர்கள் பேசக்கூடியவராக இருக்கிறார்கள். இவருக்கு இப்போ இடம் கிடைக்குது பள்ளிக்கல்வித்துறைக்குள்ளே ஈவெண்ட்ஸ் நடத்துறதுக்கு. அவங்க போகிறாங்க, பேசுகிறாங்க. கிட்டத்தட்ட தாமு பண்ணது உங்கள் அப்பா அம்மா வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னுட்டு பிள்ளைகளுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுத்துவதை போல் நீங்கள் பெண்ணாக இருந்து கொண்டு உங்கள் உடலை பராமரிக்க, பாதுகாக்க நீங்கள் வந்து தவறுனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஆபத்தாயிருங்கிற மாதிரியான வேறு விதமாக நீங்கள் பெண்ணாக பிறந்துட்டதுனால நீங்கள் இப்போ இந்த நடுவில் இந்த கதா காலட்சேபத்தில் யாரோ ஒரு பாப்பாலாம் வைரல் ஆச்சுல்ல, நம்ம என்ன பண்ணுவோம், தங்கத்தை வெளியிலையா, நம்மகிட்ட தங்கம் இருக்குன்னா நம்ம வெளியில் எப்பயுமே திறந்து போட்டு வச்சுருவோமா, ஆற்றுக்குள்ளே பீரோவில் வச்சு பத்திரமா பூட்ட மாட்டோம் அப்படின்னு கதா காலட்சேபம் பண்ணுற ஒரு பொண்ணு, என்ன ஒரு 25 வயசுக்குள்ளே இருக்கும் அநேகமாக, அதை இப்போ அவங்க பேசி வைரலாக எல்லாம் போட்டு ரோஸ்ட் பண்ணாங்க இல்லையா. இந்த மாதிரியான அடிப்படைவாதம், மத அடிப்படைவாதத்தினுடைய வேறொரு கூறாக
நம்ம திரும்ப கேட்கக்கூடியது எவ்வளோ நாளைக்கு தான் கராத்தே கற்றுக்க கும்ஃபு கற்றுக்கணும் நீங்கள் பொம்பளை பிள்ளை சொல்லி தர போறீங்கன்ற மாதிரி இப்படிப்பட்ட ஆட்கள் உள்ளே போகிறாங்கன்னும் போது இதை கம்ப்ளீட்டாக முறைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. பள்ளிக்கல்வி துறைக்குள்ளேயே பல நுவான்சஸை நம்ம பார்க்கணும். ஸோ மகாவிஷ்ணு ஐ திங்க் 20ஆம் தேதி வரைக்கும் அவருக்கு நீதிமன்ற காவல் இருக்குது. 21ஆம் தேதி அவரே பெயில் அப்ளை பண்ணால் வெளியில் விடக்கூடிய வழக்கு தான் கேஸ் இருக்குது. அதுக்கு பிறகு 10ஓட 11ஆவது கேஸாக இதை மறந்து விட போடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ இந்த வழக்கை போலீஸ் பதிவு பண்ணிருச்சே தவிர சம்மந்தப்பட்ட ஒரு டாக்டர் சங்கர் அவர்கள் எப்படி கூப்பிட போகிறாங்க, இங்கே ஒவ்வொரு முறை வழக்கு விசாரணைன்னு போட்டு வருஷக்கணக்கில் எழுதிங்க அப்படின்னா அது தனிநபர் பெட்டிஷனர் கிடையாதுனாலும் பட் அவர் விசாரிக்கப்பட வேண்டிய இது இருக்குது, நடந்த விஷயங்களை பகிர்ந்து போங்கிற மாதிரிலாம் வரும். அப்படிங்கிறதுனால அது லீகலாக எந்த அளவுக்கு இவங்க புஷ் பண்ண போகிறாங்கங்கிற கேள்வி இருக்குது. எதிர்கட்சிகள் இது வந்து ஒரு பெரிய நியூஸாக இவ்வளோ தூரம், அதாவது டிஎம்கே கவர்மெண்ட் ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்ணிருச்சோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நம்ம தவிர்க்க முடியாது. ஏன்னா வேறு பல விஷயங்கள் இருக்குது. அஃப்கோர்ஸ் இதுக்கப்புறம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக எச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்தீர்கள். இப்படி ஒரு ஆள் வந்ததுக்கு காரணமான எல்லோரின் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டதா அப்படிங்கிற கேள்வி இன்னமும் இருக்குது. அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள அவங்க எடுக்கிறாங்களா, அதை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ தமிழ்நாடு அரசு வந்து இதில் ஓவர் ரியாக்ட் பண்ணிடுச்சு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கல்வித்துறையின் மீது வந்து தொடர்ச்சியாக இந்த விமர்சனங்கள் வைக்கப்படுது. இப்போ இந்த மகாவிஷ்ணு சர்ச்சைக்கு அப்புறம் வந்து அவங்க ஒரு இதுக்கப்புறம் தனியார் நிகழ்வு எதுவும் வந்து நடத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் கூட அறிவிச்சதை பார்க்க முடியுது. ஆனால் இன்னும் தொடருது அப்படிங்கிறீங்களா? அப்போ இல்லை, இப்போ என்னென்னா கல்வித்துறையின் மீது இதை முறைப்படுத்தணும், அது இருக்கவே கூடாது என்பது சொல்யூஷன் கிடையாது அப்படிங்கிறது தான். நீங்கள் மாணவர்களோட உரையாடணும்னா எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்க வந்து உளவியல் நிபுணர்களாக இருக்க வேண்டும், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸோடு பேசக்கூடியவர்களாக நீங்கள் எதை வச்சு அளவுகோல் வைக்க போகிறீங்கிற கேள்வி இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு மதுரை புத்தக திருவிழாவில் இப்போ அங்கே நாட்டுப்புற கலைகள்னு கருப்புசாமி பாட்டு போட்டு பிள்ளைங்களாம் சாமி வந்து ஆடுது. இப்போ இதுக்கு நீங்கள் வந்து அந்த பிள்ளைகளோட உரையாடணும் அப்படின்னா நீங்கள் உளவியல் நிபுணராக, ஒரு டாக்டராக அல்லது உளவியல் நிபுணராக அந்த பிள்ளைகளோட உரையாடல் செய்யணும். நீங்கள் சாதாரணமாக ஏதோ ஒரு பிரபலமாக வைரலாக இருக்கிற ஆட்கள்ங்கிறதுக்காக அவங்கள உள்ள விடுறது இருக்கு இல்லையா, அல்லது ஒரு சினிமா நட்சத்திரமாக இருக்கிறார்கள், நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக ட்ரைன்டு பர்சன், அதுக்கு கேப்பபிளான ஆளான்னு பார்த்து அதுக்கான ஆட்களை உள்ள விடணும் அப்படிங்கிறது தான் முறைப்படுத்தக்கூடியதை தவிர யாருமே வரக்கூடாதுங்கிறது அதை விட பெரிய மோசமான விஷயமா போய்டும். ஏன்னா பிள்ளைகளோட டீச்சர்ஸ் அப்டேட் ஆகக்கூடியதுங்கிறது ரொம்ப தேவையானதாக இருக்கிறது. என்னென்னா நீங்கள் டீனேஜில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், அந்த இதை நெருங்கிட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள்னும் போது அவர்களுக்கான அந்த உடலியல் மாற்றம் சார்ந்து வளர்ச்சி அப்படிங்கிற அந்த விஷயத்தில் அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வளரக்கூடிய அந்த இளம் வயதில் டீனேஜில் இருக்கக்கூடிய பிள்ளைகளின் சிக்கல் ஆசிரியர் அந்த டீனேஜில் இருந்த பிறந்த சிக்கலை விட பல மடங்கு அதிகமானது, வெவ்வேறு விதமான புதிய விஷயங்களாக இருக்குது. அப்போ இது குறித்த ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணக்கூடிய அளவுக்கான எக்ஸ்பர்ட்ஸ் உள்ளே வரணும் அப்படிங்கிறது தான் தீர்வே தவிர மொத்தமாக கம்ப்ளீட்டாக தடை போடுறது அப்படிங்கிறது பிரச்சனை இன்னும் அதிகப்படுத்த செய்யும் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளும் இருக்குது. நம்ம அதையும் மறுக்க முடியாது. ஸோ ஒரு ரெகுலேஷன் மாதிரி வச்சு என்ன பர்பஸ்க்கு வராங்க, அந்த பர்பஸ்க்கு இவங்க ப்ராப்பரான ஆளா, இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அதை முறைப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கோரிக்கையும் கூட. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி.